வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, அந்த நல்லதை எதிர்பார்த்தது நீங்களா இருக்கிறனால தான் அவை யாவும் உங்களை வந்து அடைஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில் ஒரு வீட்டில் இந்தந்த ராசிக்காரங்க இருந்தால் அங்கே எப்படியெல்லாம் மாற்றங்கள் இருக்கும், எதையெல்லாம் கவனிக்கணும், எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்த ஒவ்வொரு கணிப்புகளும் இன்றைக்கி பல பேரது குடும்பத்தில் நல்ல ஒரு அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கு. பார்த்தவங்க எல்லாமே இன்றைக்கி மனசார உங்களுடைய வாழ்த்துக்களை வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, இதை தான் நான் எதிர்பார்த்தேன். நல்ல விஷயங்கள் நல்லவர்களை போய் அடைஞ்சிட்டாலே போதும், அதற்கான நல்ல மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே இந்த பதிவில் கடகம், சிம்மம் இந்த 2 ராசிக்காரங்க ரொம்ப பவர்ஃபுல்லான இடமா இருக்கும். அந்த இடம் என்னெல்லாம் அங்கே நடக்கும், எதையெல்லாம் கவனிக்கணும், எதையெல்லாம் புறக்கணிக்கணும் அப்படின்றத எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே மிக மிக முக்கியமான பதிவாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதர்கள்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ, அதே போல் தான் நம்ம கையால் தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி. கந்திருஷ்டி பிரச்சனை யாருக்கு தான் இல்லை? ஒரு காலத்தில் இந்த கந்திருஷ்டி பிரச்சனைலாம் இல்லைங்க, அதெல்லாம் சும்மானு சொன்னவங்க கூட இன்றைக்கி அவங்க லைஃப்பில் பட்ட அந்த அனுபவத்தை வச்சு ஒத்துக்கிறாங்க. ஆமாங்க, உண்மையிலுமே இந்த கந்திருஷ்டி பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே தான் இத்தனை வருடமாக நம்மிடம் ஜாதகம் பார்த்தவங்க, நம்ம பதிவுகளை பார்த்தவங்க, ஆன்மீக பொருட்கள் கேட்கும்போது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், ஐயா ஒரு ஆன்மீக பொருள் நம்ம சேனல் மூலமாக நம்ம தயாரித்து தருவோம். அந்த ஆன்மீக பொருள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நல்லது கொடுக்கும், அனைத்து மனிதர்களுக்குமே நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது அதற்கான காலம் வந்துருச்சு. ஆகவே தான் இப்போ நம்ம தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்றதாக மாறி இருக்குது. வாங்கியவர்கள் அனைவரும் வீட்டில் நல்ல மாற்றத்தை உணர்ந்துட்டுருக்காங்க. நான் இதை தான் நான் பல பதிவுகளில் சொல்கிறேன். இதில் மாயமோ மந்திரமோ இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான், நாம் பயன்படுத்தக்கூடிய ஆன்மீக பொருளாகட்டும், இறைவனுடைய அருளாகட்டும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதமாகட்டும், உங்கள் ஜாதகத்தில் நல்ல நேரமாகட்டும், எதுவாக இருந்தாலும் நல்ல அதிர்வலைகளாக ஒரு மனிதனை வந்து அடையுது. அதுதான் அவனை சிந்திக்க வைக்குது, தேட வைக்குது, நல்ல இடத்த போய் அடைய வைக்குது, இன்றைக்கி வெற்றி பெற வைக்குது. அப்போ அந்த நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி கொள்வது மனிதனுடைய கடமை. அதுவாக கிடைக்கும், அதுவாக நடக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே உண்மையே இல்லை. ஒரு இடத்த அடையணுன்னா அதற்கான தேடலை நீங்கள் ஆரம்பித்து, அதற்கான முயற்சிகளை எடுத்து, அதற்கான நல்ல எண்ணங்களை விதைத்து, நல்ல அதிர்வலைகளை உருவாக்கிக்கிட்டால் தான் அந்த இடத்த அடைய முடியும். அதற்கு நடுவில் வரக்கூடிய சோதனைகளும் கஷ்டங்களும் உங்களை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும்ன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வெட்டிவேர் மாலையும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. வெட்டிவேர் மாலை பார்த்தீங்கன்னா, ஐயா மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா 650 ரூபாய்க்கு பக்கமாக தராங்க ஒரு அடி. 600 650 தராங்க. ஆனால் நம்ம வெறும் 450 ரூபாய்க்கு தான் ஒரு அடி மாலை நம்ம தரோம். வெட்டிவேர் மாலை விலை குறைவாக கொடுத்தாலும் ஆனால் கொடுக்கறது ரொம்ப பவர்ஃபுல்லாகவே கொடுக்குறோம். ஆகவே இந்த மாலை வெட்டிவேர் மாலை வேணும்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வெட்டிவேர் மாலையெல்லாம் ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன். பார்த்தாவே நீங்கள் அதை கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க, வாங்குவீங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். கடகம், சிம்மம் ஒரே வீட்டில் இருக்காங்கன்னா, என்ன கேட்டால் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் இந்த பதிவு அவங்க கண்ணில் பட்டுட்டாலே போதும், அவங்க லைஃப் நல்லபடியாக மாறிடும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு 2 ராசிக்காரர்களும் மிக முக்கியமான ஒரு ராசிக்காரங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ராசிக்காரங்க. இவர்களுடைய சக்தியை, இவர்களுடைய சிந்தனைகளை, இவர்களுடைய கடின உழைப்பை, இவர்களிடம் உள்ள அந்த பலத்தை சரியான இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கான தகுதிகள் இவங்கக்கிட்ட இருக்குது. அதற்கான அந்த ஆளுமை திறன் இவங்கக்கிட்ட இருக்குது. அதற்கான ஒரு பவர்ஃபுல்லான இடமாக இவங்க அதை உருவாக்கிக்க முடியும். அனைத்திற்கும் அதற்கான அந்த அனைத்து விஷயத்திற்கும் தகுதியான நபராக தான் இந்த 2 ராசிக்காரங்களும் இருக்காங்க. ஆனால் இவ்வளவும் இருந்தும் ஏன் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் வருதுன்னா, இதை தான் நம்ம சொல்லுவோம். இது போன்ற விஷயங்களை புரிஞ்சிக்காமல் மனிதர்கள் பல இடத்துல நேரத்தையும் காலத்தையும் தேவையற்ற வீம்பு, வாக்குவாதம், சண்டை, நீ பெருசா நான் பெருசா, ஈகோ, நீ சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படின்னு இந்த நேரத்தையும் காலத்தையும் கடவுள் பொன்னாட்டம் கொடுத்தாரு. இந்த ஒவ்வொரு நொடியும் இதை புரிஞ்சிக்காத நபர்கள் தான் அந்த நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சுட்டு அப்புறம் வந்து பல விஷயங்கள் மீது காரணத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க.
எனக்கு நேரம் இப்போ சரியில்லை, இவங்களால தான் இந்த பிரச்சனை, அவங்களால தான் என் லைஃப் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி காரணத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு அதை பற்றி பேசி அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ கடகம், சிம்மம் இந்த 2 ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறவங்க வீட்டில் இருக்கீங்கன்னா, முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப உக்கிரமாக இருக்கும். என்னங்க உக்கிரமாக இருக்கும்? எந்த வகையில் உக்கிரமாக இருக்கும்னு சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சண்டைகள், வாக்குவாதங்கள்னு வந்துருச்சுன்னா அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சங்கிலி போல், அதாவது அந்த வலை போல் அப்படியே தொடர்ந்து பின்னிக்கிட்டே இருக்கும் அந்த சண்டைகள், பிரச்சனைகள். இதை வரவிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 2 ராசிக்காரர்களிடமே பெரும்பாலும் அந்த ஈகோன்ற பிரச்சனை இருக்குன்னா, நீ சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் வர பிரச்சனைகளே. ஒருவேளை எனக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை எங்களுக்குள்ளே இல்லைங்க, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரில் அப்படிப்பட்ட நபர்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க, அதுலேருந்து வெளிவரதுக்கான வழிகள் என்னன்றதையும் நான் இந்த பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ முதலில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, கடகம், சிம்மம் இந்த 2 ராசிக்காரர்களும் தன்னுடைய வாழ்வில் நல்லதை அடைய சில கடமைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஒரு போன பதிவிலே நான் சொல்லியிருந்தேன், ஒரு குடும்பத்தில் எல்லாரும் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல தான் இதுக்கான விஷயங்கள் எல்லாமே புலப்படுது. இப்போ ஒரு ஜாதகம், ஒரு குடும்பத்தோடைய முழு ஜாதகம் நமக்கு வருதுன்னா, அங்கே கடகம், சிம்மம் இருக்கும். அப்போ அங்கே கடகம், சிம்ம ராசிக்காரங்க அந்த குடும்பத்தில் இருக்காங்கன்னா, அங்கே தான் நமக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு 4-5 குடும்பம் பார்க்குறோன்னு வைங்க. அந்த 4-5 குடும்பத்துலேயும் ஒரு வேளை கடகம், சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்கன்னா, அப்போ அந்த 5-6 குடும்பத்தை கணித்த அந்த கணிப்புகளின் ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவாக புலப்படும். ஓ, இங்கே ஒரே மாதிரி சில விஷயங்கள் நடக்குது, இந்த விஷயத்தை இந்த ராசிக்காரங்க மாற்றிக்கிட்டால் நல்லதாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சில கணிப்புகள் கிடைக்குது. அப்போ கடகம், சிம்மம் இந்த 2 ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய இடத்துல கடமைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பெருந்தன்மை இருக்கணும். ஏன்னா இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு மனிதன் அந்த குடும்பம் முன்னேற்றத்தை அடையணும்னா அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களிடம் பல வகையான அந்த நல்ல எண்ணங்கள் இருக்கணும். என்னென்ன எண்ணங்கள் இருக்கணும்னா, அந்த பெருந்தன்மை இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும். அதாவது இன்றைக்கி நமக்கு இல்லைனாலும் பரவாயில்லப்பா, அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சிட்டாலே நாளைக்கு நமக்கு என்ன தேவைன்றதை இந்த கடவுள் கொடுத்துருவான்ற உண்மையை புரிந்து கொண்ட நபர்களாக தான் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் வந்து அந்த புரிதல் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா கடகம், சிம்மம் ஒருத்தர் வந்து வேலைக்கான நபர், தொழிலுக்கான நபர், அதற்கான திறமை கொண்ட நபர். இன்னொரு பக்கம் சிம்மம் ஆளுமை திறன் கொண்டவர்கள். இவங்களும் வேலையில் வந்து ரொம்ப தீவிரமாக உழைக்கக்கூடிய நபர்கள்ன்றப்ப 2 ராசிக்காரர்களுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ராசிக்காரங்க. சரிங்களா? கடகராசிக்காரர்களுக்கும் அந்த நேரமும் காலமும் அமைஞ்சதுன்னா அந்த ஆளுமை திறன் அதிகமாக தான் அவங்களுக்கும் கிடைக்குது. அப்படின்றப்ப இந்த 2 ராசிக்காரர்களிடமே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெடிக்கக்கூடிய கோபங்கள். என்னங்க வெடிக்கக்கூடிய கோபம்னு சொல்கிறீங்கன்னா, ஆமாம், கோபம் வந்ததுன்னா அது என்னமோ அப்படியே பாம் வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். அந்த அளவுக்கு திடீர் கோபங்கள் பிரச்சனைகள். புரியுதுங்களா? திடீர் கோபங்கள் தான் இங்கே பிரச்சனைகள் முதல்ல. 2வது விஷயம் என்னென்னா, கடகராசிக்காரங்க அறிவு சார்ந்து ஒத்துழைக்கணும். சிம்ம ராசிக்காரங்க தன் ஆளுமை திறன், உழைப்பு, தன்னம்பிக்கை கொண்டு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ இது 2மே சேரணும் இந்த இடத்துல. புரியுதுங்களா? இப்போ ஒரு வீட்டில் இந்த 2 ராசிக்காரங்களில் குழந்தைங்க இருக்காங்கன்னு வைங்க. நீங்கள் பாருங்கள், இந்த குழந்தைக்கு சும்மா இந்த குழந்தைய கூப்பிட்டு கொஞ்சினீங்கன்னா அந்த குழந்தைக்கு கோவம் வரும், அந்த குழந்தையை கூப்பிட்டு சும்மா கொஞ்சினீங்கன்னா இந்த குழந்தைக்கு கோவம் வரும். அப்போ என்னென்னா, இந்த கோபங்கள் சிறு வயதிலிருந்தே இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒருவேளை திருமண தம்பதிகள் இந்த 2 ராசிக்காரங்களை இருக்காங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், இந்த வாக்குவாதங்கள், சண்டைக்கு இடம் விட்டுட்டாங்கன்னா அது அப்படியே மலை போல் மாறிட்டுருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கும். ஆனால் இதே இந்த ராசிக்காரர்களிடம் கோபத்தை குறைத்து தன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தில் சரியாக புரிஞ்சுக்கிட்டு, வாழ்க்கையை புரிஞ்சுட்டு பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய பேருடைய கண் பார்வைகள் இவங்க மேலே விழும். நிறைய ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களே கடகராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க சாதாரணமாக நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேங்க, சும்மா நார்மலாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இதை பார்த்தே எத்தனை பேர் பொறாமப்படுறாங்க, இதை பார்த்தே எத்தனை பேர் வைத்தறிச்சல் படுறாங்கன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய. அப்படிப்பட்ட நபர்களை சுற்றி தான் இந்த கடகம், சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையே பயணிச்சிட்ருக்கும். ஏன்னா இதை நான் பல பதிவுகளில் நான் சொல்லிகிட்ருக்கேன். யார் வேணாலும் நம்மளை பார்க்கலாம்,
நம்மளுடைய நம்மளுடைய செயல்களை பார்த்து பொறாமப்படலாம், அவர்களுடைய கெட்ட அதிர்வலைகளை நம்மளை நோக்கி அனுப்பலாம். இது நமக்கே தெரியாமல் நடக்கும். இங்கே எல்லாரையும் நம்ம வந்து ஒரு ரோட்டில் போகிறோம் அப்படின்னா எல்லாரையும் இங்கே நம்ம கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ நமக்கு நமக்கே தெரியாமல் நம்முடைய செயல்களை பொறுத்து இங்கே நிறைய பேருடைய கெட்ட அதிர்வலைகள் நம்மளை நோக்கி வரும். இது இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல அதிகமாகவே வந்திருக்கும். அதனால இவர்கள் பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. என்னங்க இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஒரு காலத்தில் நல்லா இருந்த செழிப்பாக இருந்த குடும்பங்க திடீர்னு ஒரு சரிவை சந்தித்தோம் அப்படின்ற வார்த்தை தான் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல பெரும்பாலும் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கடகம் சிம்மம் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் அதிகமாக இருக்குன்னாவே இவர்கள் அதற்கான ரொம்ப பவர்ஃபுல்லான நபர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ கடகம் சிம்மம் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐயா நீங்கள் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளையும் ரகசியப்படுத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியம். கடகமும் சிம்மமும் ஒன்று சேரக்கூடிய இடம் முன்னேற்றத்தின் ரகசியம் பாதுகாக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குடும்பத்தில் கடகராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியில் ஒரு பிஸ்னஸ் நாங்கள் பண்ண போகிறோங்க அப்படின்னு ஒரு முடிவெடுத்தால் முதல்ல அதை அமைதியாக அடுத்த கட்டம் செல்வதற்கான முயற்சிகளை அதில் எடுக்கணும். இதை பற்றி எனக்கு தெரியலிங்க, நான் போய் 4 பேர்த்திட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அதற்கான நபர்களிடம் நீங்கள் கேட்கலாம், தவறில்லை. ஆனால் இதை வந்து செய்யறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கிட்டையும் போய் இந்த விஷயத்த சொல்லும் பொழுது அங்கே தான் வந்து கடகராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க என்ன தான் பவர்ஃபுல்லாக தன்னம்பிக்கையான நபராக உழைப்புக்கான வேலைக்கான தன்னம்பிக்கைக்கான நபராக இருந்தாலும் அவங்க நினச்சது ஏன் நடக்கலைன்னு அவங்க ஃபீல் பண்ணுறது இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடப்பதனால தான். ஏன்னா கடகம் சிம்மம் நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன், இந்த 2 ராசிக்காரங்க அவங்க லைஃப்பில் ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யோசிச்சே தீர்வாங்க. என்னன்னு கேட்டால் நான் அதற்கான நபராக இருக்கேன், ஏன் எனக்கு நடக்கலை. இதுதான் அவங்களுடைய பெரும்பாலான வாழ்க்கையில் இந்த ராசிக்காரருடைய வாழ்க்கையில் அவர்கள் மனதிற்குள் ஏதாவது ஒரு சூழ்நிலை இந்த கேள்வி எழாமல் இருக்கவே இருக்காது. நான் அதற்கான நபராக தான் இருக்கேன், எனக்கு ஏன் அது நடக்க மாட்டேங்குது. தன்னை விட மிக அனுபவத்தில் குறைந்த நபர்கள், அதற்கு தகுதி குறைந்த நபர்கள் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் என்னால் ஏன் போக முடியல, அந்த நல்லதை ஏன் என்னால் அடைய முடியல, லைஃப்பில் ஏன் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியல. ஏன்னா ஃபேமிலிக்குள்ளேயே சண்டைகள் பிரச்சனைகள் இருக்குது கடகம் சிம்மம் ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம், எங்கே இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல இப்படிலாம் யோசிங்க, இப்படிலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரணையாக போங்க, இதெல்லாம் நம்ம வார்த்தைகளை சொல்லிட்டோம். ஆனால் அங்கே நடைமுறையில் என்ன நடக்குது தெரியுங்களா, அதை பண்ணுறது தான் பெரிய லைஃப் டைம் சவாலாக மாறிடுது. ஏன்னா அவங்க தான் வந்து இப்போயும் உண்மையை சொல்கிறேன், குடும்பத்துக்குள்ளே அந்த அந்த விட்டு கொடுத்து போகிறது, சரி பரவாயில்ல இவன் நம்ம ஃபேமிலி தானே, நம்ம ஃபேமிலி நபர் தானே அப்படின்றது எல்லாமே இப்போ நாட்கள் ஆக ஆக எல்லா குடும்பத்துக்குள்ளேயுமே வீட்டுக்குள்ளேயே பொறாமைகள் அதிகமாகிட்டுருக்கு. வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் பேசிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, பரம எதிரி மாதிரி நடந்துக்கிறாங்க. இது எல்லாமே இப்போ நிறைய குடும்பங்களில் நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. அப்போ என்னென்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்னா இது கண்டிப்பாக நல்லதை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு துளி நல்லதை கூட கொடுக்காது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கவே கூடாது. ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டிய சிந்தனைகள் என்னென்னா, அந்த குடும்பத்தில் எல்லோரும் ஒரே மாதிரி நம்ம குடும்பம் தானே, நம்ம ஃபேமிலி தானே, நம்மளுடைய அண்ணன் தானே, நம்ம தங்கச்சி தானே, நம்ம அம்மா நம்ம அப்பான்னு சொல்லிட்டு அந்த பெருந்தன்மை கொண்ட நபர்களாக வளர்ந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் அடுத்த நிலைக்கு செல்லுது. ஏன்னா கடகம் சிம்மம் ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய வாக்குவாதங்கள் நடக்குதுங்க ஐயா, நிறைய சண்டைகள் நடக்குது. அந்த அந்த நான் சொன்னேன் பாருங்கள் ஆரம்பத்தில், நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களுக்குள்ள பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி மற்ற நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதுங்களா? வீட்டை விடுத்து வெளி நபர்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட இவங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள விட இவங்க எனக்கு நல்லது நினைக்கிறாங்க, வெளிநபர்கள் எனக்கு நல்லது நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை இவங்க லைஃப்பில் பார்க்குறாங்க. ஆனால் அப்படி பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை எல்லா நேரமும் இவங்களுக்கு சாதகமாக அமைதான்னு சொல்லி பார்த்திங்கன்னா இல்லை. ஏன்னா வெளிநபர்கள் அவர்களும் மனிதர்கள் தானே. இங்கே மனிதர்களிடையே உள்ள இயற்கையான கசப்பான உண்மை என்ன, இங்கே யார் எப்போ வேண்டுமானாலும் மாறுவார்கள், இங்கே யார் எப்போ வேண்டுமானாலும் சிந்தனைகளை மாற்றுவார்கள், ஆதரவை மாற்றுவார்கள்,
அவர்களுடைய பேச்சுக்கள் மாறும், நடவடிக்கைகள் மாறும். இது இயற்கையாக ஒரு மனிதன் எப்போ வேண்டுமானாலும் மாறக்கூடிய மனிதனாக தான் இருக்கான். அப்படின்றப்ப அந்த இடத்துல கடகம் சிம்மம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் நம்பக்கூடிய நபர்களிடம்தான் இவங்க மனவேதனைக்கு ஆளாகிறாங்க. இப்போது சிம்ம ராசிக்காரங்க கடகராசிக்காரங்க ஒரே வீட்டில் இருக்காங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்க வெளியில் இருக்கிற கோபத்தை கடகராசிக்காரங்கள்ட்ட காட்டிடுவாங்க. கடகராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க, கோபத்தை இவங்கக்கிட்ட காட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ என்னென்னா இங்கே பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே அதற்கான பதிலை கொடுக்கக்கூடாது. இது இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடியவர்கள், வீட்டில் இருப்பவர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு வெளியில் நடக்கக்கூடிய பல சோதனைகளும் வேதனைகளும் கோபத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்தையும் குடும்பத்து நபர்களிடம் அதை பிரதிபலிக்கக்கூடாது, அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அடுத்த கட்ட குடும்ப நிம்மதியை இது கெடுக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தின் இந்த ராசியில் உள்ளவர்கள் வீட்டு நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆனால் என்ன இந்த ராசிக்காரங்க வீட்டில் இருக்கிறவங்களே இவங்களை பெரும்பாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இதுதான் சிம்ம ராசிக்காரங்களும் கடகராசிக்காரங்களும் பெரும்பாலும் சொல்கிறது இதுதான். சிம்ம ராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை, என் கணவனே என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை, என் மனைவியே என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை, என் பசங்களே என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர். நான் எதுக்கு சொல்ல வரேன், எதுக்காக கோவப்பட்டு கத்துறேன், நல்லதுக்காக தான் கத்துறேன்றதே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர். கடகராசிக்காரங்க எப்படி, ஐயா என் சொந்தக்காரங்களாம் என்ன என் மேலே இவ்வளோ பொறாமல் வச்சுருக்காங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நம்ம நல்லது நினச்சோம் ஆனால் யாருமே எனக்கு நல்லது நினைக்க மாட்டேன்றாங்க, கண் பார்வைகள் நிறைய என் மேலே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்க இங்கே நிறைய பேர். அப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே பிரச்சனைகள் பெரும்பாலும் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களுடைய அவர்களுடைய அந்த ஒரு கெட்ட சிந்தனைகளும் எண்ணங்களும் வந்து இவர்களை ஏதாவது ஒரு இடத்துல அஃபெக்ட் பண்ணிடுது. அப்போ கிரகநிலைகள் இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடியது நம்ம ஆல்ரெடி போன பதிவுகளிலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்லியிருந்தோம். வரக்கூடிய அந்த ஜூன் மாதத்தில் குரு பகவானுடைய மாற்றத்தில் எல்லா ராசியும் போன வருஷமே நம்ம சொல்லிட்டோம், ஐயா மே மாதத்துக்கு அப்புறம் டோட்டலாக ஒரு மாற்றத்தை பார்ப்போம் அப்படின்னு. போன வருடமே 2020 நம்ம பதிவில் தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். 2025லேயே நம்ம சொல்லியிருந்தோம், இதுவரை வந்த ஆண்டுகள் போல் 2026 இருக்க போகிறது இல்லை. அது குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம் அனைவருமே பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லா ராசிக்காரர்களுமே இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுமே பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாற்றங்கள் இப்போது என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றது, சமுதாயத்தில் எப்படி நடந்துகிட்ருக்குதுன்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ என்னென்னா இந்த மாற்றங்கள் வந்து எந்தளவுக்கு ஒருத்தருக்கு நல்லதை கொடுக்க போதா அல்லது தடுமாற்றத்தை கொடுக்க போதா அப்படின்றது நம் பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் நல்லதை நினைங்க போதும், நீங்கள் நல்லதை நோக்கி பயணிங்க போதும். இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு நல்லதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த சமுதாயமே நல்ல ஒரு சமுதாயமாக மாறிடும். அப்போ கடகம் சிம்மம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் அங்கே நல்லது நடக்கும், மகிழ்ச்சி நிலவும். ஏன்னா அப்போ உங்களுக்குள்ள இங்கே சண்டைகள் எப்போ வரும்லாம் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் சொந்தக்காரங்களாம் இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டாங்க. இந்த 2 ராசிக்காரங்களுக்குள்ள சண்டைன்னா மற்றவங்களுக்கு குதூகலமாக இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும். அப்படிலாம் சில சொந்தக்காரங்களும் நண்பர்களும் இவங்களை சுற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த 2 ராசிக்காரர்களுடைய அந்த தாக்கங்கள் அதிகமானவை. புரியுதுங்களா? அது கடகராசிக்காரங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சனி பகவானுடைய தாக்கத்தில் பட்ட வேதனைகளும், இன்றைக்கி சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனியில் பார்க்கக்கூடிய சில வேதனைகளும். ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அஷ்டம சனிலையும் சில நல்லதும் இருக்குதுங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்போ இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இவங்களுக்குள்ளேயே சண்டைகளையும் வாக்குவாதத்தையும் அதிகப்படுத்தி விட்டு இவங்க யாரெல்லாம் இவங்களுக்குள்ளே சண்டை வரணும் பிரச்சனை வரணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். நீங்கள் என்றைக்குமே ஒரு மனசில் ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க, ஐயா இங்கே சண்டைகளோ பிரச்சனைகளோ அதை செய்யக்கூடிய நபர்களுக்கு எந்த ஒரு நல்லதையும் கொடுக்க போகிறது இல்லை. அதை சுற்றி உள்ள நபர்களுக்கு வேணால் அது கொண்டாட்டத்தை கொடுக்கலாம், மகிழ்ச்சியை கொடுக்கலாம். அப்போ இங்கே புரிதல் எங்கே தேவைன்னா, எது சரியோ அதை அவரவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். எது தவறுன்னு தெரிய வருதோ அதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கூறி அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இங்கே அவங்கக்கிட்ட வேணும். அவரவர்களிடம் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இங்கே முழுமையான மாற்றம். நீங்கள் ஒருத்தர் மாறினா மட்டும் இங்கே போதாது, எல்லோருக்கும் எது சரி எது தவறுன்ற புரிதல் வரணும். அதுக்கான காலம் இன்னும் நாட்கள் போகணும், இன்னும் வருடங்கள் போகணும். எல்லோரிடமும் அந்த தாக்கம் வருமானம். இப்போ நம்ம பதிவே கொடுக்குறோம், ஏன்னா இந்த யூடியூப்பில் கோடிக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது, கோடிக்கணக்கான நபர்கள் பார்க்குறாங்க. எல்லாருமே நம்ம பதிவை பார்த்துட்றாங்களா? இல்லையே. நம்ம பதிவு கண்ணில் படுறவங்க ஒரு வாட்டி உள்ளே வந்துட்டால் தொடர்ந்து பார்ப்பாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் முதல்ல கண்ணில் படணும்ல,
அப்போ படுது அப்படின்னா, அதை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபராக தான் அவங்க இருக்காங்க. ஆகவே உங்களுக்கு தெரிஞ்ச கடகராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். கடவுள் கொடுத்த வரம் உங்களுக்கு இந்த வாழ்க்கை. இந்த 2 ராசிக்காரர்களும் சேர்ந்த ஒரு தருணம் கடவுள் கொடுத்த வரம். இதை சரியாக பயன்படுத்துங்க. தேவையில்லாமல் அதையும் இதையும் பேசி சண்டையை பண்ணி பிரச்சனை பண்ணி நேரத்தங்காலத்தையும் தயவு செஞ்சு வீணாக்காதீங்க. நம் பதிவை பார்க்கும் ஒவ்வொரு நபர்களும், நம்மிடம் ஆன்மீக பொருட்கள் வாங்கும் ஒவ்வொரு நபர்களும், நம்மிடம் ஜாதகம் பார்த்த ஒவ்வொரு நபர்களும் எதிர்காலத்தில் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் மாறணுன்றது தான் ஒரே ஒரு என் நோக்கம். எங்கே போனாலும் அங்கே நல்லது உங்களுக்கு நடக்கணும். உங்களை சுற்றி உள்ள அந்த நல்ல அதிர்வலைகள் எக்காரணத்தை கொண்டு கெட்ட அதிர்வலைகளும் உங்களுக்கு பக்கத்திலே நெருங்க விடாமல் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் எல்லா காலகட்டத்திலும் நல்லதை அடைய தயாராகி கொண்டே இருப்பீர்கள். ஆகையால் நல்லதை விதைங்க, நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளோடு பயணிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.